ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பொன்னி சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு குயிக்காக ரிவ்யூ பார்த்துறாங்க. நான் கூட இந்த போட்டிலாம் வைக்கும்போது யோசிச்சேன், என்னன்னா நம்ம பொன்னிக்காவே டேரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் ட்விஸ்ட்டே இன்னைக்கு எபிசோட் தாங்க. எனிமி கேங்லாம் உட்காந்து நம்ம பொன்னி இண்டக்ஷன் ஜெயிச்சுட்டு வந்ததை பற்றி புலம்பிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷனை ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அதுவும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா உட்காந்து லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு, ஸ்பீக்கரில் போட சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ தான் மாட்டிக்கிறாரு. என்ன பங்கு இப்படி மாட்டிக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த பொண்ணுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்தது எல்லாமே நம்ம சக்தியோட வேலை தான். சக்தி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க. ஹோல் ஃபேமிலி அதுவும் எனிமி கேங் ரொம்பவே ஷாக் ஆனாங்க. பட் பொன்னி சப்போர்ட்டர்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. சொல்லும்போது சக்தியோட எக்ஸ்பிரஷன் அந்த ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வழக்கம் போல சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இது நேராகவே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, நேராக பண்ண வாங்கிக்க மாட்டேன் தாம்மா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்போது, அவரோட சுயரூபம் உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பொன்னியை திட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சிவானி பாப்பா வந்து, நீங்கள் பொன்னியத்தைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சமக்கமாக அவங்க மேய்ச்சி போயிடுறாங்க. அகைன் அந்த எனிமிக்கு எங்கெல்லாம் உட்காந்து திட்டம் போறாங்க. எப்படி இல்லை வீட்டு விட்டு துரத்துறது, நம்ம என்ன பண்ணாலும் இப்படியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. நீங்க எபிசோட் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.